ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் பிரீஃப். இது நம்ம வந்து டாட்டா நேனோவோட வீல் கப்பு. ரீசெண்ட்லி வந்து நான் பூட் மோவில் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1200 சம்திங் வந்துச்சு. 1200 ப்ளஸ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்லாம் சேர்த்து நியர்லி 1250னே வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த காஸ்ட்டுக்கு அவங்க 4 கப்பு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் வந்தது என்னமோ ஒரே ஒரு கப்பு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது 4 கப்பு வாங்கணும் அப்படின்னா 5000 ருபீஸ் நமக்கு வந்து வந்துடும், விச் இஸ் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, புதுசு வாங்க வேணாம் அப்படின்ட்டு யூஸ்டு மார்க்கெட்லேருந்து இந்த மாதிரி பழைய கப்பு வாங்கிட்டேன். ஸோ இந்த கப்பு நான் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இது டோட்டலாக இந்த 3 கப்புக்கான காஸ்ட்டே எனக்கு 300 தான் வந்துச்சு யூஸ்டு மார்க்கெட்லேருந்து எடுக்கும்போது. ஸோ இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அதே மாதிரி பெயிண்டெல்லாம் ரொம்ப ஃபேடடாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம காம்பினேஷனை போடும்போது சுத்தமாக பார்க்கவே நல்லா இருக்காது. இந்த ஸ்க்ராச்சஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்க்ராச்சை வந்து ஸோ இந்த மாதிரி சாண்ட் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சாண்ட் பேப்பர்ஸ் வச்சு ரிமூவ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கிரேட்ஸ் ஆஃப் சாண்ட் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 80ன்றது நல்ல ரஃப்பாக இருக்கும். ஸோ இதை வச்சு நல்ல இந்த டீப் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு எடுத்துடலாம். 180 வச்சு அகெயின் அதை ஈவன் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து 320 வச்சு நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு க்ளீனாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த 1000 கிரேடு 2000 கிரேட்லலாம் வந்து பேப்பர்ஸ் கிடைக்கிது. ஸோ அதை வச்சு பண்ணோம் அப்படின்னா ஸ்மூத் சர்ஃபேஸு, சில்கி சர்ஃபேஸ் நமக்கு வந்துடும். கலர் மேட்சிங் வந்து இதே கலர் வருதா அப்படின்லாம் தெரியாது. பட் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹை கிரேட் பேப்பர், ஐ மீன் ஹெவி பேப்பர் எடுத்துப்போம். இதுதான் சாண்டிங் பண்ணுவோம். இதை டச் பண்ணி பார்த்துட்டு நல்லாவே போகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த ஹெவியான ஸ்க்ராச்சஸ் இருக்க இடத்துலலாம், டீப் ஸ்க்ராச்சஸ் இருக்க இடத்துலலாம் இதை வச்சு நம்ம சாண்ட் பண்ணிடுவோம். இதில் இந்த டீப்பாக இருந்த ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து ஓரளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்க்ராட்ச் வந்து லைன் தெரியுது, பட் ஃபீல் ஆகலை. பார்ப்போம், ஸ்மூத் பண்ணும்போது பார்ப்போம். சொன்ன மாதிரி நம்ம பட்டியெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ஹெவியான ஸ்க்ராச்சஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போது டீப் ஸ்க்ராச்சஸ்லாம் எடுத்தாச்சு எல்லாத்துலேயும். நெக்ஸ்ட்டு கிரேட் பேப்பர் எடுத்தாச்சு. ஸோ இதை எடுத்துட்டு அதில் உள்ள அந்த இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். மூணுக்கும் வந்து பண்ணியாச்சு. அடுத்து இந்த 320 கிரேடில் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கி விடுவோம். ஃபைனலி 80, 180, 320, அதுக்கப்புறம் இது வந்து 1000 கிரேட் பேப்பர். ஸோ இதை வச்சு நம்ம சாண்டிங் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போது வந்து நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் சில்வர் கலரில் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து அதுக்கு மேலே கிளியர் கோட் அடிப்போம். புதுசு அளவுக்கு இல்லைனாலும் புதுசுக்கு மேட்ச் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போது கிளியர் கோட் அடிப்போம். ஸோ இதை பத்திரமா எடுத்து வச்சிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு இதையும் வந்து ஒரு 3 கோட் அடிக்கலாம். இதில் அப்படியே அந்த ஷைனிங் நின்றும்.
3 கோட் ஸ்ப்ரே பெயிண்ட்டு அண்ட் 3 கோட் வந்து கிளியர் கோட் அடித்து நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் நல்லா காய விட்டாச்சு. ஸோ காஞ்சதுக்கப்புறம் இப்போ இதோட அவுட்புட்டை பாருங்கள். நல்லாவே வந்திருக்கு, நம்ம நினச்சதோட நல்லா வந்திருக்கு. அந்த டீப் ஸ்க்ராட்ச் எல்லாம் கொஞ்சம் தெரியுது, இருந்தாலும் ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம புதுசாக வாங்கின கப்பு, ஓகேவா. ஸோ கலர் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது, ஆனால் ரொம்ப நோட்டிசபிளாக இல்லை, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஃபைனலாக வந்து இது டோட்டலுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கோட் அண்ட் ஸ்ப்ரே இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 400 ருபீஸ் ஆச்சு. அது போக அந்த சாண்டிங் பேப்பர் அது வந்து எனக்கு 65 ருபீஸ் ஆச்சு. இந்த 3 நான் யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்கும்போது ஒவ்வொன்றும் 100 ருபீஸ், ஸோ 300 ஆச்சு. இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 765 ருபீஸில் எனக்கு இந்த 3 கப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ புதுசாக ஒரு 1250, பேலன்ஸ் இந்த 3 சேர்ந்து நமக்கு ஒரு 750ல் வேலை முடிஞ்சிருச்சு. ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.